அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 9/4/2024 பங்குனி மாதம் 27 செவ்வாய்க்கிழமை, பிரதம திதி, ரேவதி நட்சத்திரம் காலை 7:32 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரைக்கும், யமகண்டம் 9லேருந்து 10 வரைக்கும். அதே மாதிரி நல்ல நேரம் காலை 6:30 to 7:30, சாயங்காலம் 4:30 to 5:30. அதே மாதிரி சந்திராஷ்டிரம் காலை 7:32 கன்னியாராசிக்காரங்களுக்கு. கலர் போட வேண்டிய கலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு. அதே மாதிரி கூடாதது இந்த பழுப்பு கலரு, டபுள் கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரிப்பட்ட கலர்கள். சாப்பிடக்கூடியது எப்படின்னா பைனாப்பிள் கிடைச்சுன்னா அதை சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜோசியத்தை பற்றிய சில குறிப்புகளில் நம்ம விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க மீடியம் ஹைட், அதே சமயத்தில் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. படாஃபட் வெளிப்படையாக பேசிடுவாங்க. விடாமுயற்சியும் வலிமையும் நல்ல விடாமுயற்சினால ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைவாங்க. நல்லது கெட்டது தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட தற்பெருமை, தன்னை பற்றியே தான் பெருமையாக பேசிக்கிடுவாங்க. ஆமாம், மற்றவர்களை கொஞ்சம் கேலியாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி மற்றவர்கள் மனசில் நினைக்கிறதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பிறருக்கு ஆலோசனை கூறுறதில் ரொம்ப கெட்டிக்காரரு, கொஞ்சம் சந்தேக பிராணினே வச்சுக்கலாமே. அதே மாதிரி மனோதத்துவம், மாந்திரீகம், மாயாஜாலம், இந்த மாதிரிப்பட்டதில் நம்பிக்கையும் வல்லமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. ரொம்ப உஷார், முன்னெச்சரிக்கை உடையப்பாங்க. அதே சமயத்தில் நான் நினைக்கத்தான் சரின்னு வாதாடக்கூடியவங்க. ஆமாம், அதே மாதிரி அவசியம் இல்லாமலே அடுத்தவங்க விஷயங்களில் இன்டர்ஃபியர், அதாவது தலையீடு பண்ண மாட்டாங்க. நம்ம வேலை உண்டு இருப்பாங்க, தவிர அடுத்தவங்க ஜோலிக்கு போக மாட்டார்கள். ஆமாம், அதே மாதிரி சுயமுயற்சி, வேலைன்னு வந்துட்டால் கடின உழைப்பாளி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பெற்றோருக்கு ரொம்ப பெற்றோருக்கு பிரியமானவராகவே இருப்பாங்க. மனைவி அல்லது கணவனோட செல்வாக்குக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இனிமையாக பேசுவாங்க, நல்ல அழகாக பேசுவார். விளையாட்டு, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு. ஆமாம், அவருக்கு அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையினால் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துக்கு உயர்வு. எதையுமே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, வெளியே சொல்கிறது இல்லை. அதே மாதிரி முழங்கால் நல்ல திரட்சியாக, நல்ல சதைப்பற்று உடையதாக இருக்குது. திரண்ட முழங்காலுக்கு சொந்தக்காரர். அதே சமயத்தில் பெரியவங்களோட சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், பிறருக்கு தெரியாமல் சில காரியத்தை செஞ்சிருவார். அதே சமயத்தில் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு இல்லாதவர், அதாவது அதுங்க துடிக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடியவர்னு வச்சுக்கலாமே. கொஞ்சம் சேடிஸ்ட் மென்டாலிட்டி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் மற்ற உயிரினங்கள் மீது. இதை ஓகே. இதுக்கு அடுத்தால எப்படின்னா இந்த 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சியில் முதலில் மேசராசி. அதாவது நான் வணங்குற தெய்வம் கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், தகப்பனாருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சமாளிச்சிருந்தீங்க, ஒரு பிரச்சனைங்க. ஆனால் கூட மனதுக்குள்ளே ஒரு சலிப்பு, என்னடா இது எப்போவுமே போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு. உடல்நிலை, பாடி ஹெல்த் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு சேருகிறது. உடல் ஆரோக்கியம் கூட நல்லா இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு ஓகே. மகன் அல்லது மகள் சரியாக பேசுகிற கூட இல்லை, அது ஏதோ தனி தீவில் இருக்கிற மாதிரி அவங்க பாட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க, படிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஓகே. மிதுன ராசி. சகோதரருக்கு பெரிய கான்ட்ராக்ட் அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்க வேண்டிய சூழலில் இருந்துக்கிட்டு இருக்குது. டைட்டாக இருந்த பணப்பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க. வெளியே சுற்றி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ளதுக்கு அடிக்கடி போய் சுற்றிக்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் அவரோட
ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பேச்சு இதெல்லாம் உங்களை பெருமிதப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. நல்லா அப்படியே நடந்துக்கிட்டாங்க. அதை நினச்சி உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமிதம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இது. உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. குடும்பம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறது. அப்பாவின் வார்த்தைகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கிறீர்கள். பழைய தைரியம், பிடிவாதம், முயற்சி மீண்டும் உங்களுக்கு வந்தது. அதே மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிது. சிம்மராசி. உத்தியோகத்தில் வந்து இன்டர்வியூக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமாம், பொய் சொல்ல வேண்டாம். அதாவது தெரியாது என்றே சொல்லிவிடுங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல கேதிருக்கனால உள்ளபடி சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச மாதிரி பில்டப்பு காட்டெல்லாம் வேண்டாம். ஆமாம். அதே மாதிரி வந்து எப்படின்னா, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால இங்கே உண்மையே பேசுங்கள். பணப்புழக்கம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து கன்னியராசி. வேண்டாத செலவினங்கள் மனைவி மூலம் வருது. வேண்டாத செலவுகள் தான் வந்துக்கிட்டு தவிர்க்க முடியவில்லை. கணவன் மனைவிக்கு வந்து மத்தியில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. என்ன காரணம்? இந்த வேண்டாத செலவுகள் தான். ஆமாம். திருமணம் ஆகாதவர்கள் மிகப்பெரிய கற்பனையுடன் பெண் பார்க்க சொன்னால் பெண் வந்து உங்களுக்கு பிடிக்கலை. ஆமாம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லான நாள் தான். மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அடுத்து துளாராசி. நண்பர்களால் பிரச்சனை உண்டாகிறது. துணிமணி அது இதுன்னு நிறைய செலவு பண்ணுறீங்க. அப்பா உங்களை வந்து ரொம்ப கண்டிக்கிறார், ஏன்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்ட்டு. மற்றபடி தொழில், கணவன் மனைவி உறவு எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து சுப்பீரியர்ஸ் உங்கள் வேலை பாடத்தில் உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட தகராறு வேண்டாம், பகித்து கொள்ள வேண்டாம், சுமூகமாகவே போங்க. அடுத்து விருச்சிகராசி. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. மற்ற புதிய துணிமணி மற்ற பொருட்களை வாங்குகிறீர்கள். வாலிபர்களுக்கு காதல் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. மனசில் வந்து காரணமில்லாத ஒரு குழப்பம். பணப்புழக்க வழக்கம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தனுசு ராசி. நல்ல பெயர், நல்ல புகழ், நல்ல பணவரவு எல்லாமே நல்லா இருக்குது. தகப்பனாருக்கு எதிர்பார்த்த பணம் வருகிறது. குடும்பமே உற்சாகமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு சரியான தருணம் இது. நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தால மகர ராசி. உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்பட்டு சரியாகி விடுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகிறது. பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கிறது. தொழில் நல்லபடியாக நடக்கிறது. அடுத்து கும்பராசி. வாழ்க்கை துணை குடும்பத்திற்காக மிகவும் கஷ்டப்படுறதை பார்க்க ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை துணை மீன்ஸ் இது வந்து ஆண்களாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆண்களோ, உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் வச்சுக்கோங்களேன், மனைவி வந்து உங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மனைவியாக இருக்கிறது இருந்தால் கணவன் உங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறத பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, எப்பேற்பட்ட புண்ணியவாளர் எப்படின்னு செஞ்சுருக்கோம் நம்ம வீட்டுக்காரர், நம்ம இல்லை வீட்டுக்காரி நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நினைக்கிறதுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கிற தொழிலை வந்து வேறொருவருக்கு லீஸுக்கு விட்டுருதீங்க நடத்த முடியாத காரணத்தினால. ஆமாம், காரணம் வந்து கடனும் அதிகமாகிடுச்சு, நடத்த முடியலை, அதனால் லீஸுக்கு கொடுத்துருதீங்க. பெற்றோர் உடல்நிலை பரவாயில்லை. அடுத்து மீனராசி. தகப்பனாரோட கழித்த நாட்களை அவ்வப்போது நினைத்து கொள்கிறாங்களே, எப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாதி கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது. மீதி கடனை எப்படி அடைக்குதுங்கிறது தான் உங்களோட யோசனை. நண்பர்களோட கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் கடந்து விட்டது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஓகே, மாமூலாக வந்து அந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். பெரிய பிரச்சனைகள் வராது, வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய மார்க்கத்தை கடவுள் உங்களுக்கு அனுகிரகிப்பார். நன்றி.
இத்துடன் 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.